இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதோடு இன்றைய நாளில் மாற்கு 14ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தினூடாக சில காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பலவிதமான காரியத்துக்குள்ளாக சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு சோதனை எப்படி வரும், எங்கிருந்து வரும், யாரால் வரும் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை இன்று உற்சாகப்படுத்தும்படியாக நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு எங்களுடைய ஜெபம் நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் அதிகமான நேரத்தையும் காலத்தை எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதனை வரும்போது நாங்கள் ஜெபத்துக்கான நேரங்களை செலவிடுவது குறைவு. அதனால் ஆண்டவர் எங்களை இன்றைக்கு எங்களுடைய ஆத்மாவையும் ஆவியும் தேற்றும்படியாக முதலாவது பகுதி என்னவென்றால், சோதனை வரும்போது நாங்கள் ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு ஜெப நேரத்தை நாங்கள் செலவிட வேண்டும். இந்த சோதனை வரும்போது ஒரு சில நேரங்கள் எங்களுக்கு ஜெபிக்க முடியாது, ஒரு சில காரியங்களால் செய்ய முடியாது. ஆனாலும் எங்களை தொடர்ந்து சத்துரு சோதனைக்கு உள்ளாக நடத்தாதபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது பகுதி என்னவென்றால், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு அவசியம். அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு ஏன் அவசியம் என்னவென்றால், எங்களுடைய பாதுகாப்பு, நாங்கள் எங்களுடைய காரியங்களை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்று ஒரு கட்டத்துக்கு மாத்திரம் ஜெபித்துவிட்டு நாங்கள் நின்று போய்க்கூடாது. விழித்திரும் என்று சொன்னால் எங்களுடைய கண்களை விழித்திருப்பது அடையாளம் கிடையாது. எங்களுடைய உள்ளான மனுஷண்ட வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு இருந்து நாங்கள் விழித்திருந்து எங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், மற்றவருடைய தேவைகளாக இருக்கலாம், மற்றவருடைய காரியங்களாக இருக்கலாம், எங்களுடைய காரியமாக இருக்கலாம், நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது காரியம் என்னவென்றால், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான். எங்களுடைய ஆவி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளதா இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது. அந்த ஆவி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளதா இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு, கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் உற்சாகம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் எங்களுடைய ஆவி ஒரு காலகட்டத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளதாகவும் மிகவும் அக்கறை உள்ளதாகவும் எந்த காரியத்தை செய்ய முன்மாதிரியாக இருக்கும். ஒரு சில நாட்கள் எங்களுடைய ஆவி அப்படியே கீழே இறங்குறதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குமா இருந்தால் எங்களுடைய ஆவி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளதாக இருக்க வேண்டும். எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், எங்களால் மேற்கொள்ள முடியாத சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், எங்களால் செய்ய முடியாத சில காரியங்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாங்கள் ஆவியில் உற்சாகம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய ஆவிக்குரிய நிலை, அவருடைய ஆவி ஒரே விதமாக செயல்பட்டதை நாங்கள் காண்கிறோம். விசேஷமாக வேதாகமத்தில் அவரை குறித்து நாங்கள் வாசிக்கும்போது அவர் வாழ்ந்த ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய ஆவி எப்பொழுதும் உற்சாகமுள்ளதாக இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த உற்சாகத்தின் ஆவி இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறபடியாக நாங்களும் உற்சாகமுள்ளவராக இருந்து
ஜெபிக்க வேண்டும். அடுத்த பகுதி, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். எனவே எங்களுடைய மாமிசம் ஒரு சில நேரங்களில் பலவீனம் உள்ளதாக காணப்படுகிறது. அதிக வேலை செய்கிற காரணம் மூலியமாகவும், அதிகமாக எங்களுக்கு சில நேரங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதியோ, ஒரு சரீரத்துக்கு ஏதாவது ஒரு சோர்வு வந்த பிற்பாடு அது பலவீனம் உள்ளதாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய மாமிசத்தில் அநேக காரியங்களை சில நாங்கள் தீர்மானிக்கலாம், அநேக காரியங்களை செய்ய துணிகலாம். ஆனால் அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடாது. எப்பொழுதும் எங்களுடைய மாமிசம் ஆவிக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு காரியம். எனவே இந்த நாட்களில் எங்களுடைய மாமிசத்தின் சிந்தனையை ஒரு பக்கம் விட்டு ஆவிக்குரிய சிந்தனையில் நாங்கள் யோசிக்க, தேவனோடு நடக்க, எங்களுடைய காரியங்களை செய்ய நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி எங்கள் இருதயங்கள் தேற்றப்பட, எங்களுடைய சிந்தனைகள் ஒரு சரியான நிலைமைக்கு திரும்பப்பட எங்களை ஒப்பு கொடுத்து, வரப்போகிற நாட்களில் நாங்கள் சோதனைக்கு, எங்களுக்கு அநேக விதமான சோதனைகள் வரலாம். எங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வரலாம். அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆவிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக மாற வேண்டும். இன்றைய நாளில் இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை ஊடாக ஆண்டவர் எங்களை தேற்றி, எங்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தும்படியாக இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த நாளிலும் சுவாமி, உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்கள் இருதயங்களை நீங்கள் சுகப்படுத்தி, எங்களுடைய சிந்தனையை சுகப்படுத்தி, எங்கள் ஆத்மாவை தேற்றி ஆண்டவரே எங்களை வழிநடத்தினபடியாக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி இந்த நாளில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு வருகிற சோதனைகள்லேருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளும்படியாக ஆவிலே உற்சாகமாக இருந்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.